हेलो एवरीवन, आज का दिन हमारे लिए बहुत स्पेशल है क्योंकि आज हमारी दीदी का बेबी शॉवर है। ये हमारे लिए इसलिए स्पेशल है क्योंकि हमारे घर में पहला बेबी आने वाला है और ये हमारी नानी बनने वाली है और ये हमारे नाना बनने वाले हैं। முதல்ல சொல்லிருக்கீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஆன் ஸ்பாட் சொல்ற மாதிரி இருக்கு. இன்டர்வியூல கேக்குற கேள்வி நீ ஏதாச்சும் பேசி ஏக்கிட்டே மட்டும் விட்டுருக்க. நீ பேசுறதா நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி, நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் பேசுறேன். நான் ஆக்சுவலி வந்து ரீல்ஸ்லலாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன். இந்த லைக் ரிவீல் பண்ணும்போது பயங்கரமா அழுவாங்க, அப்போ ரிவீல் பண்றது வந்து ரொம்ப ட்விஸ்டோட பண்ணுவாங்க அப்படின்லாம். ஆனால் எங்களுக்கு அப்படிலாம் நடக்கல. நான் எனக்கு தெரிஞ்ச உடனே அது கன்ஃபார்மா இல்லையான்னு கேட்கறதுக்கே நான் இவர்கிட்ட தான் போனேன், கன்ஃபார்மா அப்படின்னு. அப்புறம் அவரும் அந்த 2 லைன்ஸ் பார்த்துட்டு வந்து வாஸ் வெரி வெரி ஹாப்பி. எனக்கு ஹாப்பி டியர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, வாஸ் வெரி ஹாப்பி. ஆனால் இவருக்கு நிஜமாவே ஹாப்பி டியர்ஸ் இருந்தது. ஸோ அது வாஸ் வெரி ஸ்பெஷல் அந்த மூமெண்ட். எனக்கு என்ன இந்த ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒரு மாதிரி ஸ்டன்னாக நின்றுட்டு இருந்தேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் குடும்பத்தில் வந்து முதையாக வந்துட்டு குழந்தை உண்டாகுது. அது கேட்டவுடனே எங்களுக்கு ரொம்ப, நான் வந்துட்டு அங்கே என்ன சொல்கிறது, லேயில் இருந்துட்டு எனக்கு அந்த பனி குளிரெல்லாம் எனக்கு அப்படியே பெருசாக வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, வெள்ளை மழை பொஞ்சிட்டு இருக்கும்போது எப்படி வருது அந்த சந்தோஷத்தோடு இது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது எங்கள் லைஃப்பில். எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. ஒரு பெண்ணு கருவுறுதல்ன்றது அவ்வளவு சாதாரணம் இல்லை. அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு கருவுறுதலை ஒரு குடும்பம் என்ன, ஒரு வாரிசு, ஒரு குலமேன்னு சொல்லுவாங்க, கொண்டாடுற ஒரு சிறப்பான செய்தி. அது எங்கள் வீட்டில் அந்த ஒரு நிகழ்வு முதல்ல எங்கள் வாரிசு உருவாகிருக்கு. பட் இந்த பாஸ்ட் 7 months it was very nice. ஆமாம், ஆக்சுவலி நாங்கள் தனியாக தான் இருக்கோம் கப்பலாக. ஸோ இந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாக நான் அவளை பார்த்துக்கிறது, அந்த டைமில் அவள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா. நான் நிறைய வேலை வாங்கினேன், நிறைய குக்கிங் பண்ணிவிட்டேன். ஏன்னா இதுதான் என்னோட டைம் டு டேக் ரிவெஞ்ச். அதே மாதிரி ராகேஷ் வந்து ஃப்ரம் டே 1 வந்து கேர்ள் பேபி க்ரோத் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஃப்ரம் டே 1 என் பையன் அப்படின்னு என் பையனுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி அது பையன் தான். ஸோ நான் வின் பண்ணியாச்சு.